வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்போ முதல் எச்சரிக்கையோடய ஆரம்பிக்கலாமா? அவாய்ட் ரேட்டிங்ல இருக்கிற கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட். இதோட நம்பர்ஸை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. போன காலாண்டுல, அதாவது Q2ல இவங்களோட லாபம் 27.4% குறைஞ்சிருக்கு. அதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 58.2ல இருக்கு. இது ரொம்ப அதிகம் இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு நெருடலா இருக்கிற ஒரு விஷயம், அந்த கம்பெனியோட ஓனர்ஸே, அதாவது ப்ரொமோட்டர்ஸே அவங்க பங்குகளை அதிகமா வித்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா பார்க்கப்படுது? இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, 3 பெரிய பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்திருக்கு. 1, நீங்க சொன்ன மாதிரி சரிந்து வர்ற லாபம். 2, ரொம்ப அதிகமான வேல்யூவேஷன், அதாவது ஹை PE. 3வது, அந்த நிறுவனத்தை நடத்துறவங்களுக்கே நம்பிக்கை இல்லாம அவங்க பங்குகளை விக்கிறது. இந்த 3 ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய சிவப்பு எச்சரிக்கை மணி மாதிரி இல்லையா? ஆனா அப்படி வித்தாங்கன்னா அதே சமயம் கம்பெனியோட லாபம் வளர்ந்துகிட்டு இருக்கும், இல்லனா கம்பெனியோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்கும். இங்க அப்படி இல்ல, லாபமும் குறையுது, வேல்யூவேஷனும் வானத்துல இருக்கு. இதுக்கு நடுவுல ஓனர்ஸும் விக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா, ஒருவேளை நிறுவனத்தோட எதிர்காலம் பிரகாசமா இல்ல, இப்ப கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு போயிடலான்னு அவங்களே நினைக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் கம்பெனியோட லாபம் திரும்பவும் வளர்ச்சி பாதைக்கு வர்ற வரைக்கும், ப்ரொமோட்டர்கள் திரும்ப பங்குகளை வாங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இது பக்கமே போகாம இருக்கிறதா புத்திசாலித்தனம். ஓகே, அப்போ கோஹான்ஸ் பக்கமே இப்போதைக்கு போக வேண்டாம்னு தெளிவா புரியுது. ஹோல்ட் மற்றும் அக்யூமுலேட் செக்ஷனுக்கு போலாம். முதல்ல VST இண்டஸ்ட்ரீஸ். இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஸ்டாக் அதோட 52 வீக் லோல இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டியை ஏத்துனது ஒரு பெரிய அடி. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இதோட டிவிடெண்ட் யீல்ட் 4% இருக்கு. இது ரொம்ப அதிகம். லாபமும் 14% வளர்ந்திருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு கிளாசிக் வேல்யூ வர்சஸ் ரிஸ்க் சினாரியோ. அதாவது மதிப்புக்கும் அபாயத்துக்கும் நடுவுல நடப்புற ஒரு போராட்டம். 4% டிவிடெண்டுங்கிறது ஒரு ஸ்டடியான இன்கம் தேடுறவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவான விஷயம். ஆனா இந்த டொபாக்கோ செக்டார் எப்பவுமே கவர்மெண்டோட ரேடார்ல இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வரியை அதிகப்படுத்துவாங்க, புது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த பாலிசி நிச்சயமற்ற தன்மை தான் இதுல இருக்கிற பெரிய ரிஸ்க். அதனாலதான் இது ஒரு கிளியரான பை சிக்னல் இல்ல. ஏற்கனவே பங்குகளை வச்சிருக்கிறவங்க அந்த டிவிடெண்டுக்காக ஹோல்டு பண்ணலாம். புதுசா இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஹனிவெல் ஆட்டோமேஷன் ஒரு ப்ளூ சிப் MNC, எல்லாரும் நம்புற ஒரு பிராண்டு. ஆனா ஸ்டாக் ஒரு வருஷத்துல 22% குறைஞ்சிருக்கு. இங்க என்ன நடக்குது? ஹனிவெல் ஒரு மிக தரமான நிறுவனம், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இவங்க தொழிற்சாலைகளுக்கும் பெரிய கட்டிடங்களுக்கும் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் கொடுக்கறாங்க. தாய் நிறுவனமான ஹனிவெல் இன்டர்நேஷனலோட பலமான தொழில்நுட்ப ஆதாரம் இருக்கு. பிராண்ட் மதிப்பு ரொம்ப அதிகம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் 75%ல நிலையா இருக்கு. இதோட PE ரேஷியோ 57லிருந்து 64ல இருக்கு. இது சீமென்ஸ், ABB போன்ற போட்டி நிறுவனங்களை விட மிக அதிகம். பிரச்சனை என்னன்னா, இந்த பங்கு பிரைஸ்ட் டு பெர்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நிறுவனம் ரொம்ப சிறந்ததுன்னு சந்தையில எல்லாருக்கும் தெரியும். அந்த தகவல் ஏற்கனவே பங்கு விலையில இருக்கு. அதனால அவங்களோட வளர்ச்சியில ஒரு சின்ன ஏமாற்றம் வந்தா கூட பங்கு விலை கடுமையா சரியும். இவ்வளவு பிரீமியம் கொடுக்க சந்தை தயங்குறதால தான் விலை ஏற மாட்டேங்குது. ஆட்டோமேஷன் துறையோட நீண்ட கால வளர்ச்சியில நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமையான ஸ்டாக். ஆனா தற்போதைய விலையில் வாங்குவதை விட வேல்யூவேஷன் கொஞ்சம் குறையும் போது ஒரு சிஸ்டமேட்டிக் முறையில வாங்குவது புத்திசாலித்தனமா இருக்கலாம். சரி, இப்போ ஒரு அதிரடியான வளர்ச்சி காட்டுற பங்குக்கு வருவோம். JK என்டர்பிரைசஸ் LT. இதோட லாப வளர்ச்சி 1921%. இது எப்படி சாத்தியம்? நீங்க படிச்சது சரிதான். இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி சில பெரிய ஆர்டர்கள் இருக்கு. டிஃபென்ஸ் செக்டார்ல பிரம்மோஸ் ஏவுகணை திட்டத்துக்காக கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஐர்கான்ட் கிட்ட இருந்து 162 கோடி ரூபாய்க்கு ஒரு ரயில்வே சம்பந்தப்பட்ட ஆர்டர். இந்த மாதிரி பெரிய ஆர்டர்களால தான் லாபம் இவ்ளோ ராக்கெட் வேகத்துல உயர்ந்திருக்கு. அப்போ இவ்ளோ பெரிய வளர்ச்சி, பெரிய ஆர்டர்கள் எல்லாம் இருந்தும் ஏன் இது பை லிஸ்ட்ல இல்லாம அக்யூமுலேட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேருங்கன்னு சொல்ற லிஸ்ட்ல இருக்கு? இங்கேதான் நாம எக்ஸிகியூஷன் ரிஸ்க் பத்தி பேசணும். அதாவது ஆர்டரை வாங்குறது சுலபம், ஆனா அத சொன்ன நேரத்துல சொன்ன குவாலிட்டியில செஞ்சு முடிக்கிறது தான் அசல் சவால். JK என்டர்பிரைசஸ் ஒரு சிறிய அளவிலான நிறுவனம். இவ்வளவு பெரிய ஆர்டர்களை அவங்களால சரியா ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் ஒரே அடியா பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணாம அவங்க இந்த ஆர்டர்களை எப்படி செஞ்சு முடிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பங்குகளை சேர்க்கலாம்னு பரிந்துரைக்கிறாங்க. இது ஒரு விதமான காஷியஸ் அப்ரோச். ரொம்ப நல்லா விளக்கினீங்க.
சரி, இப்ப எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பை ரேட்டிங் வாங்கின பங்குகளுக்கு வருவோம். இதை நாம ஒரு 3 சின்ன பிரிவுகளா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல மதிப்புமிக்க பங்குகள், அதாவது தி வேல்யூ பிளேஸ். இதுல முதல் கம்பெனி NCC Ltd. கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருக்கிற இந்த நிறுவனத்தோட PE ரேஷியோ வெறும் 12.8 தான். இது ரொம்ப மலிவான வேல்யூவேஷன் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு மலிவு? நல்ல கேள்வி. சாதாரணமா இந்த துறையில இருக்கிற மத்த நல்ல நிறுவனங்களோட PE 20ல இருந்து 25 வரைக்கும் இருக்கும். அதோட ஒப்பிடும்போது 12.8ங்கிறது கிட்டத்தட்ட பாதி விலை மாதிரி. அதனாலதான் இது ஒரு வேல்யூ பிளேயரா பார்க்கப்படுது. அதை விட முக்கியம் அவங்க கையில இருக்கிற ஆர்டர் புக். கிட்டத்தட்ட 62,500 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வச்சிருக்காங்க. இது அவங்களோட ஒரு வருஷ சேல்ஸை விட 3.3 மடங்கு அதிகம். அதாவது அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு வேலை பத்தி கவலையே இல்ல. வாவ், இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் பார்த்தேன். DIIக்கள், அதாவது நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த பங்கை வாங்குறாங்க. ஆனா FIIக்கள், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விக்கிறாங்க. இது மார்க்கெட்டுக்கு என்ன சொல்ல வருது? இது ஒரு முக்கியமான சிக்னல். நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் NCCயோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு நம்புறாங்க. ஆனா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஏதோ காரணத்துக்காக வெளியே போறாங்க. இது நம்ம டொமஸ்டிக் எக்கானமி மேல நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. சீப்பான விலை, பெரிய ஆர்டர் புக், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை, அதோட சேர்த்து 21.7% ROCE, இது எல்லாமே சேர்ந்து இதை ஒரு அட்ராக்டிவான பை ஆக்குது. அடுத்து நம்ம சென்னையைச் சேர்ந்த சென்னை பெட்ரோலியம் CPCL. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 966% அதிகரிச்சிருக்கு. அதுவும் அவங்களோட ரிஃபைனரி 114% கெப்பாசிட்டியில இயங்குதுன்னு சொல்றாங்க. 100% கெப்பாசிட்டியில இயங்குறதே பெரிய விஷயம். இது எப்படி 114% சாத்தியம்? இண்டஸ்ட்ரீஸ்ல சில டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மூலமா அதோட ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை விட கொஞ்சம் அதிகமா உற்பத்தி செய்ய முடியும். CPCL அதை வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. இது ஒரு பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இப்ப CPCL ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரியில இருக்கு. இந்தியன் ஆயிலோட சேர்ந்து நாகப்பட்டினத்துல ஒரு பெரிய புது ரிஃபைனரியா அமைக்க போறாங்க. சொந்தமா பெட்ரோல் பங்க் திறக்க போறாங்க. இதெல்லாம் லாங் டேர்ம்ல பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனா இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு இடத்துல இடிக்குதே. இதோட ROCE வெறும் 4.3%, ROE 2.5%ன்னு ரொம்ப வீக்கா இருக்கு. அதாவது அவங்க பெரிய ப்ராஃபிட் காட்டினாலும் அந்த லாபத்தை சம்பாதிக்க அவங்க ரொம்ப அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு எஃபிஷியன்ட் ஆபரேஷன் இல்லையா? இது ஒரு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இதுதான் CPCLல இன்வெஸ்டர்ஸ் கண்காணிக்க வேண்டிய முக்கியமான ரிஸ்க். ஆபரேஷன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா கேபிட்டல் எஃபிஷியன்ட்டா பயன்படுத்தல. ஃபியூச்சர்ல இந்த நம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆகலன்னா ப்ராஃபிட் வந்தாலும் அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. இப்போதைக்கு growth ஸ்டோரி நல்லா இருக்கிறதால இது பை லிஸ்ட்ல இருக்கு. ஆனா இந்த மெட்ரிக்ஸை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். சரி, இப்போ 2வது பிரிவுக்கு போலாம். வளர்ச்சி பாதையில் உள்ளவை, தி growth ஸ்டோரிஸ். இதுல முதல்ல ட்ரைடன்ட் LTD. டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருக்கிற இந்த நிறுவனம் பஞ்சாப்ல 2000 கோடி ரூபாயில ஒரு பெரிய விரிவாக்க திட்டம், அதாவது கேபெக்ஸை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா? ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா ஆமா. இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கம்பெனியோட மார்ஜின்ஸ்ல கொஞ்சம் பிரஷர் இருக்கும். ஆனா அவங்க இதை எதுக்காக செய்யறாங்கன்னு பார்க்கணும். ட்ரைடன்ட் ஏற்கனவே 12 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யற ஒரு பெரிய கம்பெனி. இப்போ அவங்க மை ட்ரைடன்ட்ங்கிற பேர்ல டொமெஸ்டிக் மார்க்கெட்ல ரொம்ப அக்ரெசிவா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 2027க்குள்ள இந்த பிராண்டோட வளர்ச்சியை 3 மடங்கு ஆக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. உள்நாட்டு சந்தையோட பவரை அவங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிற இந்த முடிவு லாங் டேர்ம்ல மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். இது ஒரு போல்டான ஆனா ஸ்மார்ட்டான மூவ். அடுத்த growth ஸ்டாக் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இது ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம். இப்போ EV, அதாவது எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பாகங்களையும் தயாரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய EV பிளாட்ஃபார்ம் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோட ஆட்டோனமஸ் கார்களுக்காக இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட டை அப் பண்ணிருக்காங்க. இவங்க ஃபியூச்சர்ல கால் பதிக்கிற மாதிரி தெரியுதே. நிச்சயமா பெல்ரைஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா செட் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் growth 81.57% இருக்கு. அவங்களோட புது சென்னை ஃபேக்டரி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவங்க தங்களோட பழைய பெட்ரோல் டீசல் வண்டிகளுக்கான பாகங்கள் தயாரிக்கிற பிசினஸையும் கைவிடல. அதே சமயம் ஃபியூச்சரான EV செக்டார்லயும் வலுவா கால் பதிக்கிறாங்க. இது ஒரு பேலன்ஸ்டு growthக்கு வழிவகுக்கும். 2 பக்கமும் வருமானம் வரதுனால ரிஸ்க் கம்மி ஆகுது. இப்போ 3வது கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. குறிப்பிட்ட துறை சார்ந்த பங்குகள், தி செக்டோரல் பெட்ஸ். இதுல கிரீன் எனர்ஜி பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த துறையில முதல் பங்கு KPI கிரீன் எனர்ஜி லிமிடெட். இவங்களுக்கு சமீபத்துல 32.4 மெகாவாட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கிரிட் கனெக்ஷனுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் வந்ததும் ஸ்டாக் ஒரே வாரத்துல 17% ஏறி இருக்கு.
இந்த மாதிரி நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதுதான் செக்டார் பெட்ல இருக்கிற சேலஞ்சே. நம்ம ஒரு செக்டாரோட growth-அ நம்பி இன்வெஸ்ட் செய்றோம். கிரீன் எனர்ஜி செக்டாருக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் ரொம்ப வலுவா இருக்கு. அதனால வளர்ச்சி உறுதி. ஆனா கேபிஐ கிரீன் பங்கோட PE ரேஷியோ 24க்கு மேல இருக்கு. இது கொஞ்சம் அதிகம். அதோட பெரிய ப்ராஜெக்ட்ஸை சரியான நேரத்துல முடிச்சு கொடுக்கறதுல எப்பவுமே எக்ஸிகியூஷன் ரிஸ்க் இருக்கும். அதனால இது அந்த துறையின் மேல நம்பிக்கை வச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு சாய்ஸ். இதே துறையில இன்னொரு பங்கு பிரீமியர் எனர்ஜிஸ். இவங்க சோலார் செல்கள் மற்றும் மாடியூல்கள் தயாரிக்கிறாங்க. போன காலாண்டுல மட்டும் 2300 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்திருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிக்க போறாங்களாம். இது ரொம்ப பெரிய டார்கெட்டா தெரியுதே. ஆமா, பெரிய டார்கெட் தான். ஆனா அதை அடைய அவங்க ஒரு ஸ்மார்ட்டான வழியை கையாள்றாங்க. அதுக்கு பேரு வெர்டிகல் இன்டகிரேஷன். வெர்டிகல் இன்டகிரேஷன்னா என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? இது ஒரு பிரியாணி கடைக்காரர் பிரியாணிக்கு தேவையான அரிசி, மசாலா, காய்கறி எல்லாத்தையும் தன்னோட சொந்த நிலத்திலே விளைவிக்கிற மாதிரி வெளியேந்து எதையும் வாங்க தேவையில்ல. அதே மாதிரி பிரீமியர் எனர்ஜிஸ் அவங்க சோலார் பேனல்களுக்கு தேவையான முக்கியமான அலுமினியம் ஃப்ரேம்களை இனிமே அவங்களே தயாரிக்க போறாங்க. இதனால ரா மெட்டீரியல் காஸ்ட் குறையும், குவாலிட்டி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், மத்தவங்கள டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது லாங் டேர்ம்ல கம்பெனியை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாட்டும். சூப்பரான உதாரணம். இப்ப நல்லா புரியுது. இன்னைக்கு நம்ம ஒரு முழுமையான ஆய்வு செஞ்சிருக்கோம். தவிர்க்க வேண்டிய கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ், கவனமா கையாள வேண்டிய VST, ஹனிவெல், JK, அப்புறம் வாங்க பரிந்துரைக்கப்பட்ட NCC, CPCL மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸ், ட்ரைடன்ட், பெல்ரைஸ் மாதிரி growth ஸ்டாக்ஸ், கடைசியா KPI மற்றும் பிரீமியர் மாதிரி செக்டார் சார்ந்த ஸ்டாக்ஸ்னு எல்லாத்தையும் ஆழமா பார்த்துட்டோம். இந்த ஆய்வை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த பகுப்பாய்வை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா நான் எந்த பங்கு ஆய்வு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காதீங்க, இந்த வீடியோ கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கலந்து பேசுங்க. வணக்கம்.